லீலாக்கா, எங்க போறீங்க? ரேஷன் பருப்பு தீந்து போச்சுடி. அதான் தொந்தி நடார் கடையில பருப்பு வாங்கலான்னு போறேன். ஏக்கா, புதுசா இங்கன மளிகை கடை திறந்திருக்காங்கக்கா. திறந்துட்டு போறாங்கடி. அதுக்கு நான் என்ன பண்றது? லீலாக்கா, வாங்கக்கா, நம்ம புது கடைக்கே போய் வாங்கலாம். அடியே, என்கிட்ட ஏது காசு? நானே பழைய கடையில அட்டைக்கு தேன் பொருள் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். மாசம் பிறந்தாத்தேன் அட்டையில எம்புட்டு இருக்குன்னு கூட்ட சொல்லி கடைக்காரங்கிட்ட காசை கொடுப்பேன். காசு இல்லாம புது கடைக்கு வந்து நான் என்னடி பண்ண போறேன்? ஏக்கோ, புது கடையிலேயே நீங்க ஒரு அட்டை போட்டுக்கோங்க. ஆமா ஆமா, போனதுமே போட்டு தந்துருவானுங்களா? எல்லாத்துக்கும்லாம் அட்டை போட்டு தர மாட்டானுங்க. முன்ன பின்ன பழக்கம் இருந்தாதாண்டி அட்டைக்கு பொருள் தருவானுங்க. அது மட்டும் இல்ல, புது கடைக்கு போறத பழைய கடைக்காரரு பார்த்தாருன்னு வெயி, உள்ளதும் போயிரும் போ. ஏக்கோ, விஷயம் புரியாம பேசாதீங்க. இன்னைக்கு தான் அந்த புது கடைக்கார ஆளை நான் பார்த்தேன். பாக்க அப்பாவியாட்ட இருக்காங்கக்கா. மலுமட்ட பயலாத்தான் இருப்பேன். அவனை பார்த்தா அனுபவம் இருக்கிற மாதிரியே தெரியல. புதுசா வியாபாரம் பண்றான் போல் இருக்குது. நம்ம கொஞ்சம் அதட்டணும்னு வையுங்க, பயந்து போய் நம்ம கேக்குற விலையில பொருளை கொடுத்துருவேன். அப்படிங்கிற? ஆமாக்கா, குட்டப்பைய பாக்கவே அப்பாவியாட்ட இருக்கான். நல்ல பால் வடியிற முகம். அப்ப சரிடி, வா புது கடைக்கே போய் எடக்கு முடக்கா பேசி அந்த ஆளை ஏமாத்திட்டு வந்துருவோம். சரி சரி வாங்க. இப்ப கடையில கூட்டமே இல்லாமத்தான் இருக்கு. சீக்கிரம் போய் நம்ம பவர் என்னன்னு அந்த ஆள்கிட்ட காமிச்சிட்டு வந்துருவோம். சரி வா. என்னம்மா பிரீத்திகா, காலேஜ் லீவா? ஆமாங்கா, அதான் 2 நாள் லீவுக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி சரி, வீட்டுக்கு போ, அப்புறமேட்டுக்கு உன்னை வந்து பாக்குறோம். நல்ல பிள்ளை. ஏன் அண்ணி, நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமா. ஏன் அண்ணி அப்படி சொல்றீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கெல்லாம் எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி கேக்குறீங்க? பின்ன என்ன பிரீத்திகா, போன வாரம் தான் விஜய் கூட வெளியில போறதா பிளான் போட்ட. அந்த சொட்டையன் வந்து கெடுத்துட்டான். ஆனா இந்த வாரம் உனக்கு லீவு தானே, அப்புறம் என்ன? இந்த வாரம் ஜாலியா விஜய் கூட வெளியில போயிட்டு வந்திருக்கலாம்ல. அத விட்டுட்டு எதுக்காக ஊருக்கு வந்த? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா அண்ணி? நான் என்ன பண்றது? விஜய் தான் இந்த வாரம் என்ன ஊருக்கு போ சொன்னாரு. எதுக்கு தெரியலையே. என்னவா இருக்கும்? விஜய் தான் பேசுறாரு. விஜய் சொல்லுங்க. ஓஹோ, அப்படியா விஷயம்? அதான் பிரீத்திகாவை ஊருக்கு அமிச்சிங்களா? சரி சரி, வரட்டும் வரட்டும், அவனை நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனி நீங்க கவலைய விடுங்க, மொத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி விஜய், வைக்கிறேன். என்ன அண்ணி, என்ன சொன்னாரு? இன்னைக்கு நீயும் அவரும் லவ் பண்றத பத்தி அந்த சொட்ட மாப்பிள்ளை கிட்ட சொல்ல போறாராம். அவரு அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆயிருமே. ஆகணும், பெரிய பிரச்சனையா ஆகணும். என்ன அண்ணி சொல்றீங்க? நீ ஒன்னும் பயப்படாத, பிரச்சனை நமக்கு இல்ல, உங்க அம்மா பாத்திருக்க அந்த மாப்பிள்ளைக்கு தான். பிரீத்திமா, எப்ப வந்த? இப்போதாமா வந்தேன். மகா, பிரீத்திகாவுக்கு தோசை 2 ஊத்தி கொடு. சரிங்கத்த. பிரீத்திமா, சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடு. டிராவல் பண்ணி வந்தது அலுப்பா இருக்கும். சரிம்மா. சரி, போய் தோசை சாப்பிட்டு போ. வாங்கம்மா, என்ன வேணும்? என்ன கேட்டாலும் குடுப்பியா? கடையில இருக்கிறதையா பார்த்து கேளுங்க, கண்டிப்பா குடுப்பேன். அப்போ கல்லா பெட்டியில இருக்கிற பணத்துல இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடு. என்னம்மா, நக்கலா? நாங்க என்னத்த நக்கணும்? நக்கலான்னு கேக்குற? பாருங்கம்மா, இது மல்லிகை கடை. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போங்க. அப்படியா? மல்லிகை கடை தானே இது? அப்போ 1 கிலோ மல்லிகை பூவை கொடு. சீக்கிரம் மல்லிகை பூவை போடியா. ஏமா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன இப்படி பாடா படுத்துறீங்களே. இது ஒண்ணும் மல்லிகை பூ கடை இல்ல, பலசரக்கு கடைமா. பாட்டியாடி அம்சு, மல்லிகை கடைன்னு சொன்னேன், இப்போ என்னடானா சரக்கு கடைங்கறேன்? ஆமாக்கா, இவனெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் சரிப்பட்டு வருவான். ஏம்மா, நான் சரக்குன்னு சொன்னது நீங்க நினைக்கிற மாதிரி சரக்கு இல்ல. இதோ கடையில வச்சிருக்கிற பொருளைத்தான் அப்படி சொன்னேன். ஓஹோ, சரி, உன் கடையில எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா? இருக்குமா, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. கடையவே இப்ப 1 வாரத்துக்கு முன்னாடி தான் திறந்தேன். புது கடைமா, அதனால எல்லா பொருளும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்ற, பின்ன என்ன, நாங்க உன் கடையிலேயே வாங்கிக்கிறோம். நல்லதுமா, சரி, என்ன வேணும்னு சொல்லுங்க. கருவாடு இருந்தா குடு. இருக்குமா, இருக்கு, தரேன். ஐயோ, லீலாக்கா, இந்த கருவாடை கொஞ்சம் பாருங்களேன். ஏண்டி, இவனை என்ன பண்ணலாம்? இவனை சும்மாவே விடக்கூடாதுக்கா.
ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். என்னம்மா ஆச்சு? பின்ன என்னய்யா, புது கடை எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல சொன்னேன். ஆமாமா. ஆனா கருவாடு ஃப்ரெஷ்ஷா இல்லாம காஞ்சு கருவாடா போயிருக்குது. கருவாடுனா காஞ்சு கருவாடா தான் போயிருக்கும். கருவாட ஃப்ரெஷ்ஷா கேட்டா எப்படிமா? அப்படின்னா மொதையே உன் கடையில கருவாடு ஃப்ரெஷ்ஷா கிடைக்காதுன்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்னு சொன்ன. இப்ப மாட்டிக்கிட்டதும் பேந்த பேந்த முழிக்கிறியா? சரி சரி, போய் தொலையுது வீடு. உன் கடையில பிஸ்கட் இருக்குதா? ஆ இருக்குதுமா. சாதா பிஸ்கட் இருக்குது, கிரீம் பிஸ்கட் இருக்குது, ஓரியோ பிஸ்கட் இருக்குது, சுகர் ஃப்ரீ பிஸ்கட் கூட இருக்குது. உங்களுக்கு எந்த பிஸ்கட் வேணும்? அடேங்கப்பா, சுகர் ஃப்ரீ பிஸ்கட் எல்லாம் இருக்குதா? சரி, அப்ப அதுல ஒண்ணு கொடு. தோ தரேம்மா. இந்தாங்க. ம், உங்களுக்கு என்னம்மா வேணும்? என்ன வாங்குறது? சரி, உன் கடையில டெய்ரி மில்க் இருக்கா? ஆ இருக்குதுமா. உங்களுக்கு வேணுங்களா? எவ்ளோ விலை? 10 ரூபாதாம்மா. 10 ரூபாதானா? எக்கோ லீலாக்கோ, பாத்தீங்களா? டைரியும் மில்க்கும் இந்த கடையில வெறும் 10 ரூபாதானா? ஆமாண்டி. சரி, அப்போ 10 ரூபாய்க்கு 2024 டைரி ஒன்னும் 1 லிட்டர் மில்க்கும் கொடு. என்னம்மா 10 ரூபாய்க்கு 1 லிட்டர் பாலும் டைரியும் கேக்குற? நீதானையா டைரி மில்க் எவ்வளவுன்னு கேட்டதுக்கு 10 ரூபான்னு. ஐயோ கடவுளே, பாருமா, நான் சொன்ன 10 ரூபா டைரி மில்க் இதுதான். ஆனா நான் இத ஒண்ணும் கேட்கலையே. நான் டைரியும் மில்க்கும் எவ்வளவுன்னு தான் கேட்டேன். நீ தான் 10 ரூபான்னு. இப்போ என்னடானா மாத்தி மாத்தி பேசுற? என்னையா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என் நெத்தியில இளிச்சவாச்சின்னு ஒட்டி வச்சிருக்கா என்ன? மரியாதையா 10 ரூபாய்க்கு நான் கேட்ட டைரியையும் பாலையும் கொடு. குடுக்கலனா என்ன பண்ணுவ? நான் யாருன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்கேன். நான் யாருன்னு காட்டட்டுமா? பாக்குறியா? அவனை நாளைக்கு நீ இந்த கடையவே திறக்க முடியாது. உண்டு இல்லாம ஆக்கிப்புடுவேன். அடச்சி, மொத ரெண்டு பேரும் நிறுத்துங்க. யோ கடைக்காரரே, கடைக்கு வந்த கஸ்டமர எம்புட்டு நேரம் நிக்க வைப்ப? பாரியா, அம்சவல்லி பிரச்சனைய நீ அப்புறமா பேசிக்க. மொத என் வியாபாரத்தை முடிச்சு விடு. ஆமாமா, நீங்க ஏன் போகாம இன்னும் நிக்கிறீங்க? பிஸ்கட்டுக்கு காசை கொடுத்துட்டீங்க, நானும் பிஸ்கட்டை கொடுத்துட்டேன். அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? நல்லா இருக்குதியா? கேக்குறவன் கேன பயலா இருந்தா கேப்பையில நெய் வடியுமாம்ல, அந்த கதையாவில இருக்குது. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. யோ, நீ சுகர் ஃப்ரீன்னு சொல்லி தானே இந்த பிஸ்கட்டை கொடுத்த? ஆமாமா, இது சுகர் ஃப்ரீ பிஸ்கட் தான். நீங்களே பாருங்க, பிஸ்கட் பாக்கெட்டுல கொட்டை எழுத்துல சுகர் ஃப்ரீன்னு போட்டிருக்கு. அது எனக்கும் நல்லா தெரியுது. பிஸ்கட்டை என்னமோ நீ கொடுத்துட்ட. சுகர் ஃப்ரீன்னு சொல்லிட்டு சுகரை கொடுக்கவே மாட்டேங்கிற. மரியாதையா 1 கிலோ ஜீனிய ஃப்ரீயா கொடு. எம்மா, இது சுகர் ஃப்ரீ பிஸ்கட்டுமா? சுகர் ஃப்ரீ பிஸ்கட்னா என்னையா அர்த்தம்? இந்த பிஸ்கட்டுக்கு சுகர் ஃப்ரீன்னு தான அர்த்தம். மரியாதையா 1 கிலோ சர்க்கரையை எடுத்து கொடு. இது சரிப்பட்டு வராது. என்னம்மா, சொட்ட மண்டையா குட்டையா இருக்கவும் என்னைய கேனையன்னு நினைச்சிட்டீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? சொத்துக்காக எங்க அப்பனைய கொலை பண்ணிட்டேன். என்ன? கொலையா? ஆமா, நானே பல வருஷம் ஜெயில இருந்துட்டு இனியாவது திருந்தி வாழலான்னு நினைச்சு வந்தேன். ஆனா என் ஊருல எனக்கு எவனுமே வேலை கொடுக்கல. அதான் முன்ன பின்ன தெரியாத ஊருல வந்து பொழைக்கலான்னு வந்திருக்கேன். திருந்தி வாழலான்னு வந்த என்ன கோவப்படுத்தி மறுபடியும் கொலகாரனா மாத்திராதீங்க. அண்ணே, சாரினே, மன்னிச்சிடுங்க. நீங்க கொலையெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த தியாகின்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. ஆமா ஆமா, அதனால தானே தங்கச்சிக சும்மா அவங்க கிட்ட விளையாடி பார்த்தோம். அது அந்த பயம் இருக்கணும். இருக்குமனே, எப்பவும் உங்க மேல பயம் இருக்கும். சரினே, அப்ப நாங்க வர்றோம். ஆ காதலேனும் பிரீத்திகா தேர்வெழுதி காத்திருந்த பிரீத்திகா மாணவன் நான். என்ன தம்பி, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. அது ஒண்ணும் இல்லக்கா, சும்மா பாடிக்கிட்டு இருந்தேன். அது சரி, இந்த பாட்டுல பிரீத்திகான்லாமா வரும்? இல்லக்கா, பிரீத்திகாவை நினைச்சு பாடுனனா அதான். பிரீத்திகா நம்ம வீட்டுக்கு வராததுக்கு முன்னாடியே பிரீத்திகா புராணமா பாடிக்கிட்டு இருக்க. அப்போ கல்யாணமாயி அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்ததும் நாங்கெல்லாம் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டோம் போலயே. சும்மா விளையாடாதீங்கக்கா. ஹலோ, யாரு? ஹலோ, என்னோட பேரு விஜய். சரிங்க, என்ன வேணும் உங்களுக்கு? பாருங்க, நீங்க பிரீத்திகான்னு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண போறீங்கல்ல? ஆமா. அது வந்து நானும் பிரீத்திகாவும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். என்ன? சும்மா விளையாடாதீங்க. யாரு நீங்க? நீங்க கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல.
நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. நானும் பிரீத்திகாவும் லவ் பண்றோம். அது மட்டும் இல்ல, போன வாரம் நானும் பிரீத்திகாவும் தான் வெளியில போலான்னு பிளான் பண்ணோம். ஆனா நீங்க வந்து கெடுத்துட்டீங்க. அதனால இன்னைக்கு நானும் பிரீத்திகாவும் வெளியில போறோம். பிரீத்திகாவை நினைச்சு நீங்க ஆசைய வளர்க்காதீங்க. இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்காது. என்னடா தம்பி போன்ல யாரு? அக்கா, யாரோ விஜயா பிரீத்திகாவும் அவனும் லவ் பண்றதா சொல்றான். அப்படியெல்லாம் ஒன்னும் இருக்காதுல்லக்கா. அவன் பொய் தானே சொல்றான். இல்லடா தம்பி, அவன் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். என்னக்கா நீயும் இப்படி சொல்ற? நான் அப்பயே நினைச்சேன், பிரீத்திகா பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறாளே, பார்க்கவும் அழகா இருக்கா, இந்த பொண்ணு லவ் பண்ணாமையா இருப்பான்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அப்போ பிரீத்திகா லவ் பண்றது உண்மைன்னு சொல்றீங்களா? அக்கா, எனக்கு பிரீத்திகா வேணும்க்கா. அந்த பொண்ணு தான் லவ் பண்றான்னு தெரிஞ்சு போச்சே. நாம இந்த சம்பந்தத்தை விட்டுட்டு வேற பொண்ண பாக்குறது தான் சரி. அம்மா, பொண்ணு பாக்குறது என்ன அவ்வளோ ஈஸியா? இருந்தும் இருந்தும் இப்பதான் ஒரு நல்ல பொண்ணு தம்பிக்கு கிடைச்சா. அத அவ்வளோ சீக்கிரத்துல நம்ம விட்டுறக்கூடாது. அது மட்டும் இல்ல, பிரீத்திகாவுக்கு வரதட்சணையா நகை போடுறது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானையுமே அவ அம்மாவே வாங்கி போடுறேன்னு சொல்லிட்டா. இந்த மாதிரி சம்பந்தம் நமக்கு வேற எங்க கிடைக்கும் சொல்லு? அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளை நல்ல பெரிய படிப்பு படிக்குது. பக்கத்துல எங்கேயாவது வேலைக்கு போனா குறைஞ்சது 20,000ஆவது சம்பளம் கிடைக்கும். நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் அவளால தீந்துரும்மா. அடியே, அதுக்குன்னு பிடிக்காத பொண்ணை இழுத்து வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? ரோசாலிக்கு போனை போட்டு இந்த சம்மதம் எங்களுக்கு வேணான்னு சொல்லி பேச்ச முடிச்சிருங்க. இதத்தான் அந்த பிரீத்திகாவும் எதிர்பார்க்கறா. என்னக்கா சொல்ற? ஆமாண்டா தம்பி, பிரீத்திகா அவ லவ்வர் கிட்ட சொல்லிதான் இந்த போனே பண்ண வச்சிருக்கா. அவ லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சா நாம இந்த சம்பந்தம் வேணான்னு பிரச்சனை எதுவும் பண்ணாம விலகிடுவோன்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. போன வாரம் பிரீத்திகாவை பார்க்க போனில, நீ வந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் அந்த பொண்ணு சந்தோஷமா ஓடி வந்தாளா இல்ல வருத்தப்பட்டாளா? அக்கா, நான் போன் பண்றதுக்கு முன்னாடியே பிரீத்திகா அங்க வந்து பக்கத்துல இருக்க பையனை பார்க்க போனான். நான் தான் என்ன பார்த்த சந்தோஷத்துல அப்படி ஓடுறான்னு தப்பா நினைச்சிட்டேன். இப்போதான்க்கா எல்லாம் புரியுது. பிரீத்திகா போன வாரம் அவன் கூட தான் வெளியில போறதா பிளான் போட்டிருக்கா. நான் போய் தடுத்துட்டேன். அதனால இன்னைக்கு பிரீத்திகாவும் அந்த பையனும் வெளியில போறாங்களாம். யார் சொன்னா? போன் பண்ணான்லக்கா, அவன் தான் சொன்னான். விடக்கூடாதுடா தம்பி, அந்த பிரீத்திகாவை சும்மாவே விடக்கூடாது. நீயே சொல்லுக்கா, இப்போ என்ன பண்ணலாம்? இப்பயே நீ ரோசாலி வீட்டுக்கு கிளம்பு. அங்க போய் பிரீத்திகா லவ் பண்ற விஷயத்த ரோசாலி கிட்ட போட்டு வட. கூடவே இன்னைக்கு பிரீத்திகா அந்த பையன் கூட வெளியில போயிருக்க விஷயத்தையும் சொல்லு. அப்படின்னா ரோசாலியத்த கோவப்பட மாட்டாங்களா? கோவப்படுவா, ஆனா நம்ம மேல இல்ல, பிரீத்திகா மேல. நீ ரோசாலிய நல்ல நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேளு. அப்போதான் அவளுக்கு இன்னும் கோபம் வரும். அடியே, அவளை கோவப்படுத்தி என்ன பண்றது? அம்மா, அவளை நம்ம கோவப்படுத்தினாதான் பிரீத்திகா மேல அந்த கோவத்தை காமிப்பா. படிச்ச படிப்பு போதும்னு அவ மகளை ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துருவா. அப்போதான் 2 மாசம் கழிச்சு நடக்க வேண்டிய நம்ம தம்பி கல்யாணம் அடுத்த முகூர்த்தத்திலேயே நடக்கும். ஆஹா, என்னடா தம்பி? சரிங்கக்கா. சரி சரி, இப்பயே கிளம்பு. டேய் மணி, ஏன்டா உங்க வீடு பூட்டி கிடக்கு? உங்க அம்மா எங்க? பின்னாடி வராங்க அத்தை. எங்கடா போனீங்க? ஆஸ்பத்திரிக்கு. என்ன ஆச்சு மணி உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல அத்தை, அம்மாவுக்கு தான் காய்ச்சல். பின்னாடி வராங்க, நீங்களே கேட்டுக்கோங்க. லீலாக்கா, என்ன ஆச்சு? காலையில பாக்கும்போது நல்லா தானக்கா இருந்தீங்க, அதுக்குள்ள என்ன ஆச்சு? எல்லாம் உன்னோட தாண்டி. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணல? நான் பாட்டுக்கு சிவனேனு தொந்தி நடர் கடைக்கு போய்கிட்டு இருந்தவளை கூப்பிட்டு புது கடைக்கு போலாம்னு சொல்லி கொலகாரங்கிட்ட கோத்து விட்டுட்டு ஏடி கொப்பை மவளே. அவன் மிரட்டினதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்னை ஏதாவது பண்ணிருவானோன்னு பயமா இருக்குடி. நான் வேற புள்ள குட்டிக்காரி, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பிள்ளைகளை யாரடி பாத்துக்குவா? போறதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? அவன் பாக்க அப்பாவியாட்ட இருக்கிறேன், கொஞ்சம் அதட்டினாலும் பயந்துருவான்னு சொன்னேன். அவன் கொலகாரன்னு அப்புறமாத்தான் தெரியுது. இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னடி சிரிக்கிற? பின்ன என்னக்கா, நீங்க இவ்ளோ பயந்தவங்கன்னு இவ்ளோ நாள் எனக்கு தெரியாம போச்சே. நான் ஏதாவது காமெடியா பேசுனா என்ன நீங்க அதட்டுவீங்க, உங்களுக்கு பயந்து நான் அமைதியா இருப்பேன். இப்போதான் உங்களுக்கு போய இவ்ளோ நாள் பயந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு சிரிப்பா வருது. பயப்படாதீங்கக்கா, அந்த கொலகாரன் நம்மள எதுவும் பண்ண மாட்டான். அவன் நம்மள ஏதாவது பண்றதா இருந்தா அத அவன் காலையிலேயே பண்ணிருப்பான். அட,
இது தெரியாம இவ்வளவு நேரம் பயந்துகிட்டு இருந்தேனே. ஏண்டி, அவன் பிரீத்திகாவுக்கு பாத்திருக்க மாப்பிள்ள தானே? ஆமாங்கா. அவன் எதுக்குடி இம்புட்டு கோவமா போறான்? தெரியலையேக்கா. ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது. நம்மளும் ரோசாலி வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வருவோம். ஆ ஆ. வாங்க தம்பி, உட்காருங்க. நான் ஒண்ணும் இங்க உட்காந்து கதை பேசுறதுக்காக வரல. என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா இருக்கீங்க? சொல்லாம கொள்ளாம இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்க. சொல்லிட்டு வர அளவுக்கு இது ஒண்ணும் பெருமையான விஷயம் இல்ல. உங்க பொண்ணு பிரீத்திகா விஜய்னு ஒரு பையனை லவ் பண்றா. என்ன சொல்றீங்க தம்பி? ஏன் இப்படி உளறீங்க? நான் ஒண்ணும் உளறல. சரி, இப்போ உங்க பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வேற என்ன, தூங்கிட்டு தான் இருக்கா. ஓ, அப்படின்னா அந்த ஜனனி சொன்னாளா? இல்ல தம்பி, பிரீத்திகா போத நிறுத்துங்க அத்த. லவ் மேட்டர் வேற தெரிஞ்சிருச்சு. ரோசாலி என்ன பண்ண போறாளோ? பொறுத்திருந்துதாக்கா பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க தம்பி, பொறுமையா பேசிக்கலாம். பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பிரீத்திகா ஒண்ணும் இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கல அப்படின்னு ஜனனி உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கா. பிரீத்திகாவை ஜனனி கிட்ட பேசாம இருக்க சொல்லுங்க. அவதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். என்ன பிரச்சனை தம்பி? பிரீத்திகா இப்ப தூங்கலேனா அவ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீங்களே சொல்லுங்க. சொல்றேன், சொல்லத்தானே வந்திருக்கேன். பிரீத்திகா வேற ஒரு பையன் கூட இன்னைக்கு ஊர் சுத்த போயிருக்கா. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. அத்த, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவரு சொல்லி முடிக்கட்டும். போன வாரம் பிரீத்திகா அவ லவர் கூட வெளியில போறதா பிளான் போட்டிருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து நான் வேற அங்க போயிட்டேன். அதனால பிரீத்திகாவால அவ லவர் கூட வெளியில ஊர் சுத்த முடியல. அதனால இன்னைக்கு 2 பேரும் ஜோடியா வெளியில போய் ஊர் சுத்த போயிருக்காங்க. என்ன நீ சத்தம்? இவ எப்படி இங்க? பாருங்க, நல்லா பாருங்க. பிரீத்திகா எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கா. அடியே பிரீத்திகா, விஜய் கூட வெளியில போகாம இங்க என்ன பண்ற? நீ எப்படி இங்க வந்த? வாய திறந்து சொல்லு. சொல்றியா இல்ல அடிக்கவா? போத நிறுத்து. எங்க வந்து யார் அடிக்க கைய ஓங்குற? அதானே, நிச்சயத்தை கூட இன்னும் முடிவே பண்ணல. அதுக்கு முன்னாடியே இவ்வளவு ஆட்டம் போடுறான். ரோசாலி அக்கா, அப்போ கல்யாணம் ஆயிட்டா நிலைமைய யோசிச்சு பாருங்க. இல்லத்த, அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் எங்க பொண்ண எங்க முன்னாடியே கை ஓங்குறீங்க? அத பாத்துட்டு சும்மா இருப்போமா? இல்லாத்த, ஒரு போன் வந்துச்சு. போன் பண்ண பையன் பிரீத்திகாவும் அவனும் லவ் பண்றதா சொன்னான். என்ன மன்னிச்சிடுங்க, இனி இப்படி நடக்காது. எங்களுக்கு கூட தான் போன் வந்துச்சு. நீங்க பொறுக்கி பயலாம், வேலை இல்லாம இருக்கீங்களாம். ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சுன்னு கூட போன் பண்ணி சொன்னானுங்க. ஐயோ, அந்த மாதிரி போன் எல்லாம் நம்பாதீங்க. அது எப்படி? நீங்க மட்டும் யாரோ ஒருத்தர் போன் பண்ணி சொன்னதை கேட்டு நம்பி இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆக்கிருக்கீங்க. நாங்க நம்ப கூடாதோ? ரோசாலி அக்கா, இங்க பாரு, இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. நாம புள்ள வாழ்க்கை. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கோ. என் அத்தை மக பூரணிய பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அழகு பிள்ளை. ஆனா அந்த பிள்ளை புருஷங்காரன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்பட்டு அவளை கொடுமையா படுத்தினா. கடைசியில அவ தற்கொலை பண்ணி செத்தே போயிட்டா. வேலை இல்லாதவனுக்கு கூட பிள்ளைகளை கட்டி கொடுத்துறலாம். ஆனா சந்தேகப்படுறவனுக்கு கட்டியே கொடுக்க கூடாது. நல்லா யோசிச்சுக்கோ. ஆம்பட்டுத்தான் நான் சொல்லுவேன். அத்த, நான் அப்படியெல்லாம் இல்ல. போத நிறுத்துங்க. இனியும் உங்களை நம்ப நான் தயாரா இல்ல. உங்க அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் எங்களுக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கலன்னு சொல்லிருங்க. கிளம்புங்க. பிரீத்திமா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அம்மா நல்ல மாப்பிள்ளையா பாக்குறேன். அது வரைக்கும் நீ படிக்கிற வேலைய பாரு. என்ன? சரிம்மா. அண்ணி, என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மகா, நல்ல விஷயம் நடந்திருக்கு. போய் பாயாசம் பண்ணி கொண்டு வா. உட்காருங்கக்கா, 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொண்டு வர்றேன்.